அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் vlog தான் பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே வந்து கத்தாரில் சம்மர் வெக்கேஷனில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கடைக்கு கிளம்பியிருக்கிறோம். ஒரு 6:30 7 o'clock போல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா மோனோப்ரிக்ஸில் தான் எடுத்துருக்கிறேன். சிட்டி சென்டரில் உள்ள மோனோப்ரிக்ஸுக்கு தான் இங்கே ஷாப்பிங்க்காக வந்திருக்கிறோம். இங்கே கத்தாரில் D4D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் தான் எல்லாருமே வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி நாங்களுமே வந்து இன்ஸ்டன்ட் பாட்டு ஸ்மார்ட் பாட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க மோனோப்ரிக்ஸில். ஸோ அந்த ஆஃபரில் பார்த்துட்டு மோனோப்ரிக்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்த இடத்துல வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த சீ ஃபுட்டெல்லாம் பார்த்தோம். இங்கே வந்து நண்டு நல்லா இருந்தது. ஸோ வந்து நண்டு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம போய் மற்ற சாமானை எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக வந்து நண்டு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த நியூட்ரி குக் பிராண்டோட ஸ்மார்ட் பாட்டு வந்து பார்க்க வந்திருக்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃபரில் 469 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. 8 லிட்டரு குக்கர் இது ஆக்சுவலி ஸ்மார்ட் பாட்டு. ஸோ இந்த 8 லிட்டர் ஸ்மார்ட் பாட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றப்போ நிறைய ஹை குவான்டிட்டியில் சமைக்கும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால இந்த 8 லிட்டரில் ஸ்மார்ட் பாட் பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் ப்ரௌன் எக்ஸு, கொஞ்சம் ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பில் போடுறதுக்கு போயாச்சு கவுண்டருக்கு. எயிட் லிட்டர் ஸ்மார்ட் பாட்டு நியூட்ரி குக் பிராண்டோடது. இதையும் வாங்கிட்டு அங்கேருந்து சிட்டி சென்டர்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த சிட்டி சென்டர் வந்து கத்தாரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரைட் ஷாப்பிங் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். நிறைய மால்ஸ் இருக்குது இங்கே. எப்போவுமே இந்த மாதிரி பிரைட்டாக தான் இருக்கும் சிட்டி சென்டரு. மோனோப்ரிக்ஸுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். லேட்டாக சமைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லீவ் தானே அப்படின்னு வாங்கிட்டு வந்த சாமானை எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு டின்னருக்காக. என்னோடய ஸ்டைலில் நண்டு கிரேவி செய்கிறத பார்க்கலாம் வாங்க. எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி கூடவே வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா கலர் வந்து கிரேவிக்கு நல்லா வரும். அதனால அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம். அதனால இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போல் அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி வந்து பத்தாதது மாதிரி இருக்குது. அதனால இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக. தண்ணியை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து வேக விட்டுக்கிறேங்க நான். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நண்டு செய்கிறப்போ அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு வசதியாக இருக்கும்.
நண்டு சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கிரேவி பத்தாதது மாதிரி இருக்குது. அதனால் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நண்டு வந்து வெந்துட்டுருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம வந்து இட்லிக்கு அடுப்பில் வச்சு இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துடலாம். இட்லி வெந்துட்டுருக்கிற டைமில் அங்கே நண்டும் வெந்திருக்கும். இப்போ போய் நண்டு வந்து பார்த்துடலாம். இப்போது நண்டும் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் வரணுங்கிறதுக்காக தேங்காய் பால் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1 பால் 2 பால் எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் மறுபடியும். இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லி கூடவே வந்து தோசையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் சுட்டுட்ருக்குறேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றி கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அப்போது வாங்க மறந்துட்டேன். ஸோ இப்போவே வந்து இதோட நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்றைக்கி டின்னர் வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நண்டு கிரேவி தான் வச்சுருந்தோம். ஃபைனலாக கிரேவி பாருங்கள், இப்படி தான் இருந்தது நண்டு கிரேவி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.